சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வடமாம்பாக்கம் ஊராட்சி பாப்பான்குளம் ஸ்ரீ வீரபிரம்மங்கார் நகரில் ஸ்ரீ வீரபிரம்மங்கர் ஞானாலயத்தின் அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ பராவ ஆண்டு வைகாசி 15ஆம் தேதி 29 மே 26 அன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ வீரபிரம்மங்கார் சுவாமிகள், சுவாமிகளின் துணைவியார் கோவிந்தம்மாள், சுவாமிகளின் பேத்தி ஈஸ்வரியம்மாள், சுவாமிகளின் சீடர் சித்தையா, சிவலிங்கம், நந்தி, பலிபீடம், விநாயகர், முருகர் ஆகிய சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ வீர பிரம்மங்கார் சுவாமிகள் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் சஜ் ஜீவ சமாதி அடைந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சுவாமிகளின் வரலாற்றை அக்கோவிலின் அர்ச்சகர் திரு டி நாகராஜன் அவர்கள் தெரிவித்தார். மேலும் அன்றைய தினத்தில் ஜோதிட ரத்னா டாக்டர் ஏ கல்யாண சுந்தரம் அவர்களின் வீர பிரம்மம் காலஞான விளக்க உரை மற்றும் வீர பிரம்மங்கார் சுவாமிகள் வாழ்க்கை சரித்திர தத்துவ விளக்கம் உரையும் நடைபெற்றது. ஆன்மீக அன்பர்களே, இன்று வருகைக்கும் கல்யாண சுந்தரம் ஆச்சாரி வீரபிரம்மங்கார் தத்துவம் வீரபிரம்மங்கார் வாழ்க்கை வரலாறு இங்கே கூறுகின்றார். இங்கே வருகை கொண்டிருக்கும் அவருக்கு வீரபிரம்மங்கார் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் விழா கோயில்களின் சார்பாகவும் பொன்னாடை அறிவித்துள்ளோம். வீரபெரும் அன்பு ஆன்மீக மீனவர்களே, ஸ்ரீமத் விராட் கோப்பலூர் ஸ்ரீ வீரபிரம்மங்கார் ஞானாலயத்தின் திருப்பணியை சிறப்பாக செய்து முடித்து இந்த 20 ஆண்டு காலம் வரலாற்று 20 ஆண்டு காலம் இந்த திருப்பணிக்காக இவருடைய விசேஷத்துக்காக குமாரசேவராக காத்துக் கொண்டிருக்கும் இந்த
திருக்கோயில் கும்பாபிஷேக திருமுறைக்கு விழா சிறப்பான முறையிலே நடைபெற முதலும் மூல காரணமாக நமது திருக்கோயிலின் அர்ச்சகர் திரு நாகராஜன் அண்ணா அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை போட்டி மரியாதை வழங்குகிறோம். அவத்தார் வீர பிரம்மம் யார்? எதற்காக? ஏன் வீர பிரம்மம்? காயத்ரி சக்தி மகிமையால் கொடுத்த காத்தல் அழித்தல் என்னும் பிரம்ம விஷ்ணு ருத்ரரின் லயங்கள் காரியப்படவும் அந்த காரிய உருவகப்படுத்தப்பட்ட காரிய கர்த்தாதான் விஸ்வபிரம்மா. பிரம்மந்தார், வீர பிரம்மந்தார். 14 உலகமும் அதை கர்மா காரியப்படுத்துபவரே நடத்தப்படும் வீர பிரம்மம். மனபிரம்மம், மயபிரம்மம், துவஸ்கா பிரம்மம் ஸ்ரீ விஸ்வத்ன பிரம்மாவின திதி வாரம் யோகம் கரணம் என்னும் கல்பகார. அதனால சிந்தனைக்கினிய வைகாசி மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுகள் பலவாயினும் ஆண்டவன் பாதம் அருளை அருளும். இதன் மூலம் ஒரு ஞானமும் பரிபூர்ண சுதந்திரமும் அழியா பேருந்தமும் வாய்க்கும். ஆண்டுகள் 1000 ஆயினும் ஆண்டவன் அடிமலர் அருளை அருளும். எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் இறைவனை நினைப்பவர் கஷ்டத்தை கடந்தவராவார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே. எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க சுக்கில திசையுள் சுரணகத்தின் வாசலில் முத்துச்சரம் எட்டுள்ளே மூலாதார வரையிலே அச்சமற்ற செவ்வுள்ளே அரியாரன் அயனுமாய் உச்சரிக்கும் திருமந்திரம் விராட் ஸ்ரீமத் விராட் விஸ்வபிரம்மே விஸ்வபிரம்மே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த பிரம்மாண்டவாதி அகிலாண்ட பரிபாலனா பூரணா ஜகத்காரணா சத்யதேவ தேவப்பிரிய தேவ தேவாத்தத சாரா யக்ன காலக்கான ஸ்ரீமத் விராட் போத்தலூர் விஸ்வபிரம்மங்கார் ருத்ரநாமம் வீரபுத்ராய அக்னி நேத்ராய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஸ்வாய விஸ்வகர்மஞ்ச விஸ்வமூர்த்தி பராத்மரம் விஸ்வமாதா பிதா ரூபம் விஸ்வமங்களே மாங்கல்ய விஸ்வவித்ய வினோதன விஸ்வ சம்சார பீஜானம் விஸ்வகர்மோ நமஸ்துத்து. வீர பிரம்மங்கார் போத்தலூரி வீர பிரம்மங்கார் நமோ நம. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீமத் விராட் போத்தலூர் ஸ்ரீ வீரபிரம்மங்கார் ஞானாலயம், வீரபிரம்மங்கார் நகர், பாப்பான்குளம், வடமாம்பாக்கம் ஊராட்சி, அரக்கோணம். அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, இந்த ஞானாலயம் 1972 ஸ்தாபிதம் செய்யப்பட்டு 74 மீண்டும் சில உற்பத்தி வேலைகள் செய்யப்பட்டு மற்றும் அன்று முதல் இந்த ஞானாலயத்தில் நித்திய பூஜைகளும் திருவிழாக்களும் மிக சிறப்பான முறையிலே, அதாவது தமிழ்நாட்டிலே முதல் அன்னதானம் எந்த இடத்தில் நடந்தது என்றால் அரக்கோணம் வீரபிரம்மங்கார் நகர் வீரபிரம்மங்கால் கோவில் என்று சிறப்பு பெற்றது. இப்பொழுது அனைத்து கோவில்களிலும் அன்னதானம் செய்யப்படுகின்றது. ஆனால் தமிழகத்திலே இங்கே வீரபிரம்மங்கார் நகர் பாப்பான் குளத்திலேயே தான் முதலாக அன்னதானம் நடைபெற்றது. ஆனால் பெரிய பெரிய கோவில்களில்
ராஜா ஆண்டு கொண்டிருந்த அந்த கோவில்களில் அது முதல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த இடத்தில் தமிழகத்தில் முதலாக இங்கேதான் ஆரம்பிக்கப்பட்டது. மற்றும் வீர பிரம்மங்கார் மடம் கன்றிமலையப்பள்ளி கடப்பா ஜில்லா ஆந்திர மாநிலம், கடப்பா ஜில்லாவிலே ஆந்திர மாநிலத்திலே கன்றிமல்லையப்பள்ளி வீர பிரம்மங்கார் மடம், அதாவது நமது ஊரிலே அரக்கோணம், ஜோதி நகர், பாப்பான்குளம் என்று சொல்லுகின்றோமே, அதே போல ஆந்திர மாநிலத்திலே கடப்பா ஜில்லாவிலே கன்றிமல்லையப்பள்ளியிலே கன்றிமல்லையப்பள்ளியில் என்ற ஊரிலே வீரபிரம்மங்கார் ஜீவ சமாதி. ஜீவ சமாதி என்றால் அனைத்து பேர்களும் உண்டார்கள். அது சாதாரணமாக வருவார்கள் போவார்கள், ஜீவசமாதி, அவ்வளவுதான். ஆனால் வீரபிரம்மங்கார் என்பவர் மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். மும்மூர்த்திகளின் திருவருள் பெற்றவர், மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். இவர் 3 காலத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகள் எங்கே எது நடக்கின்றதோ அது இவர் சொன்னதுதான். காலஞானத்திலே 400 வருடங்களுக்கு முன்பே இவர் ஓலைச்சுவடியிலே எழுதிவிட்டார். அதற்கு உதாரணம் வீரபிரம்மங்கார் கன்றிமல்லையப்பள்ளி கடப்பா ஜில்லாவிலே வீரபிரம்மங்கார் ஜீவ சமாதியிலே அந்த ஓலைச்சுவடிகள் இன்றும் இருக்கின்றது. ஆகவே அந்த ஓலைச்சுவடியிலே என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் இன்றைய தினம் அகில உலகம் பூராவும் நடக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம், ஆதாரம். அந்த உதாரணங்கள் எத்தனையோ சொல்லலாம். ஏன்னா அவர் புள்ளி விவரமா சொல்லிட்டார், மொத்தமே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மொத்தமே என்று சொல்லும்போது ஒன்று சொல்லணும்னா, திடீர்னு அதாவது அதிசயத்தக்க கொடிய அசம்பாவிதங்கள் நடக்கும். அதில் ஒன்று சுனாமி, இப்போ கொரோனா வந்தது. இது மாதிரி அதிசயத்தக்க கொடிய அசம்பாவிதங்கள். அதே மாதிரி அதிசயமான சில நிகழ்ச்சிகள். இப்போ இவர் சொன்னதுக்கு உதாரணம், சில நடிகர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். எம்ஜிஆர், ரீகன், என்.டி. ராமச்சந்திரன். அதே மாதிரி ராம் 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 என்ற 3 பேர். ஆந்திராவில் என்.டி. ராமாராவ். அதே மாதிரி கர்நாடகாவில் அவர் மந்திரியா இருந்தார், அவர் பேர் ஒருத்தர் இல்லை ராமகிருஷ்ண ஹெக்டே. ராமகிருஷ்ண ஹெக்டே. தமிழ்நாட்டில் எம்பி ராமச்சந்திரன். அதே மாதிரி நடிகர்கள் ஆட்சிக்கு வருவார்னா உண்மையா வந்தது. அதே போல அதுக்கு உதாரணம் இப்போ ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு, அதுவும் ஒரு உதாரணம். அவர் சொன்னது உண்மை, நடந்தது உண்மை, நடக்க போவது உண்மை என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம், இதெல்லாம் ஒரு சான்று, ஆதாரம். அதே போல விதவைகள் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் இவர் அந்த படம் எடுக்கும்போது என்.டி. ராமச்சந்திரன் கடைசியா அந்த வீரபிரம்மங்கார் படம் நடிச்சாரு. அந்த படம் நடிக்கும்போது அந்த காலஞானத்துல ஒண்ணா சொல்லிக்கிட்டு, இப்ப இது மாதிரி காலஞானத்துல சொல்லிக்கின்னு வரும்போது விதவைகள் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னாங்க. அந்த ஆட்சிக்கு வரும்போது தான் இந்திரா காந்தி அம்மா ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அதே போல இப்போ களப்புத்திரங்கள் மற்றும் எத்தனையோ, அதை நம்ம ஒண்ணா சொல்லக்கூடாது. மெயினா பார்க்கும்போது இப்போ ஈசான முனையிலிருந்து விஷவாயு வரும்னு ஒரு உதாரணம் சொன்னாரு. வடகிழக்கு பகுதியிலிருந்து இந்த நோய் வந்தது, அதுதான் கொரோனா. அதே மாதிரி எல்லா கோவில்களிலும் பொதுவாக சிவன் விஷ்ணு கோவில்களில் பூஜை நடக்காதுன்னாரு. அந்த கொரோனா வந்தப்போ எல்லா கோவில்களிலும் சும்மா சாதாரணமாக பூஜை செஞ்சாங்க, கோயிலே மூடிட்டாங்க. மற்றும் எத்தனையோ நிகழ்ச்சிகள். ஆகவே அது போல எல்லா நிகழ்ச்சிகளையும் வீரபிரம்மங்கார் சொன்னதா. அந்த பிரகாரம் நமது அரக்கோணம் வீரபிரம்மங்கார் நகரிலே பாப்பான் குளத்திலே இங்கே கோவில் கட்டப்பட்டு இங்கே நித்திய பூஜைகளும் மற்றும் மகா சிவராத்திரி, சாமி ஜீவ சமாதி அடைந்தது, வைசாக சுத்த தசமி திலி ஆராதனை, குரு பூஜை, அதெல்லாம் இங்கே ஜலஜோதி திருவிழான்னு சொல்லுவாங்க. இங்கே தண்ணியில விளக்கேற்றுவாங்க. அதே மாதிரி சாமி பிறந்த நாள், கார்த்திகை மாதம் அவர் பிறந்த நாள், அது ஒரு திருவிழா. மற்றும் நவராத்திரி திருவிழா, இதெல்லாம் கன்றிமல்லையப்பள்ளியில் நடக்குது. அதே மாதிரி இங்கேயும் சிறப்பு பூஜைகள் பண்ணுறோம், பிறந்த நாள் இது மாதிரி. மற்றும் இந்த கோவிலில் நித்திய பூஜையும் மற்றும் விசேஷ பூஜைன்னு சொல்லும்போது பிரதோஷ பூஜை, மாதம் இருமுறை பிரதோஷ பூஜை, அதே போல பிரதி மாதம் பௌர்ணமி பூஜை மற்றும் எல்லா பண்டிகை நாளிலும் இங்கே விசேஷ பூஜை நடக்குது. ஏன்னு கேட்டால் தெலுங்கு வருஷ பிறப்பு, தமிழ் வருஷ பிறப்பு, மற்ற எல்லா நாளிலுமே ஆங்கில வருஷ பிறப்பு, எல்லா நாளிலுமே இங்கே சிறப்பான முறையில் நடக்குது. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் ஒரு நாள் தவறாம எல்லாமே சிறப்பு பூஜைகள் தான்.
எல்லாரும் இங்க பாப்பாங்குளம் வீரபிரமங்கார் நகர் பகுதியில் இருந்து எல்லாரும் செய்யறாங்க. அதே போல் வெளியாளங்களும் செய்யறாங்க. ஒரு நாள் கூட நிற்காம தவறாம இந்த சிறப்பு பூஜைகள் நடக்குது. ஆகவே இந்த எல்லா பூஜைகளும் நடக்குது என்பதற்கு உதாரணமாக இங்கே இப்பொழுது இந்த கும்பாபிஷேகமும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது என்பது இந்த கோவிலினுடைய ஒரு சாட்சியாகும். ஆகவே அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்கள் இந்த வீரபிரமங்கார் ஞானாலயத்திற்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் அருள் பெற்று தரிசனம் செய்து எல்லா பேரின்பங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வீரபிரமங்கார் ஞானாலய குழுவினர்களின் சார்பாக எல்லா பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஜெய் வீரபிரம்மம், ஜெய் வீரபிரம்மம், ஜெய் வீரபிரம்மம். இந்த வீரபிரமங்கார் சுவாமிகள் அதாவது பிறந்தது பாபாக்கினி மடம், காசியிலே பிறந்தார். பாபாக்கினி மடம் அதாவது பெங்களூர்ல சிப்லாபுரம் என்ற ஊரிலே பாபாக்கினி மடத்திலே இவர் வந்து குழந்தையா வளர்ந்தார். அதுக்கப்புறமா வந்து பனகானப்பள்ளியிலே வந்து மாடு மேய்த்தார். அங்கிருந்து வந்துதான் வீரபிரமங்கார் மடம் வரும்போது பெத்தகுமர்லா என்ற ஊரில் கல்யாணம் பண்ணினார். அதுக்கப்புறம் வந்துதான் வந்து கண்டி மலையபலியில ஜீவசமாதி அடைந்தார். சஜ்ஜீவ சமாதி, ஜீவசமாதி இல்லை, சஜ்ஜீவ சமாதினா உயிரோடு இருக்கிறார். இப்போ உயிரோடு இருந்து கொண்டு மக்களை ஆசீர்வாதம் செய்து கொண்டு இருக்கின்றார். இதுக்கு உதாரணம் யாகண்டியில வந்து ஒரு நந்தி ஒன்று இருக்குது, பெரிய நந்தி. இது எல்லாரும் பார்த்துருக்கலாம், யூடியூப்ல கூட போட்டிருப்பாங்க. இந்த நந்தி வந்து சின்ன நந்தியா இருந்தது, இப்ப பெரிய நந்தியா வளர்ந்து வந்துடுச்சு. அது வந்து இவருடைய காலஞானத்திலே இருக்கின்றது. இவர் வரும்போது அந்த நன்றியும் எழுந்து பேசுமா. அது மாதிரி சில முக்கியமான சில நிகழ்ச்சிகள்லாம் இவர் சொல்லியிருக்கிறார். அதே போல யாகண்டியில வந்து மேலே இன்னும் அதுக்கு மேலே ஒரு இடத்துல வந்து அங்கிருந்து தண்ணி வந்து வருது. அந்த தண்ணி எங்கிருந்து வருது என்ற இடமும் அங்கே இருக்குது. அதே போல நேலமடம் இவர் எழுதின காலஞான இது வந்து ரவலகொண்டா. ரவலகொண்டா என்பது ரவலமலை, தமிழில் ரவலமலை, தெலுங்குல ரவலகொண்டா. அந்த ரவலகொண்டா குகையில தான் போய் இவர் காலஞானம் எழுதியிருக்கிறாரு. அது ஒரு அதிசயமானது. அதை சொன்னா யாருக்கும் புரியாது, நேராக போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்தவங்களுக்கு அந்த குகையினுடைய ஒரு அதிசயத்தை பற்றி தெரியும். அதே போல் நேலமடம்னு ஒன்று இருக்கு. அங்க வந்து அவர் வந்து தியானம் பண்றதுக்காக அந்த அச்சம்மா என்பவங்க மடம் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இவருக்கு வந்து அவர் ஒரு மடம் கட்டி கொடுத்தாங்க. அதுதான் பனகானப்பள்ளியில அச்சம்மா மடம்ன்றது. மற்றும் அதுக்கப்புறமா வந்து பிரம்மங்கார் மடத்துல வந்து அவர் ஜீவசமாதி ஆயிட்டார். அதுக்கப்புறமா வந்து இவருடைய சிஷியர் ஒருத்தர் இருக்கிறார். அது வந்து முதுமாலப்பள்ளி. முதுமாலப்பள்ளி என்ற கிராமத்திலே தான் அவர் சிஷியர் சித்தையா என்பவர் இவருடைய கூட இருந்து எல்லா 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 நிகழ்ச்சிகள், எல்லா சிறப்புகள் கூட இருந்து செஞ்சு அவரையும் வந்து சமாதி ஆகிற மாதிரி, ஜீவசமாதி ஆகிற மாதிரி அவர் அருள் கொடுத்தார். அதே போல ஈஸ்வரம்மா என்பது அவருடைய பேத்தி, அவருக்கும் அருள் கொடுத்து விட்டார். இப்படி சில முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு அம்சம் வீரபிரமங்கார். இவரை வழிபட்டால் அனைத்தும் சகலமும் நல்லதே நடக்கும் என்பது இந்த ஞானாலயத்தின் மூலமாகவும் இப்பகுதி வீரபிரமங்கார் நகர் பகுதியின் மூலமாகவும் இந்த வீரபிரமங்கார் தெருவில் வசிக்கும் அன்பு பெரியவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் வீரபிரமம், ஜெய் வீரபிரமம், ஜெய் வீரபிரமம். என் பேருங்களா? என் பேர் வந்து டி நாகராஜன். கோவில் ரயில்வே ரிட்டையர்மெண்ட். கோவில் வந்து அர்ச்சகர் கோவில். பேரன்புமிக்க ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, இன்று அரகோணத்தில் இருக்கும் 1974 துவங்கி பாரம்பரியமிக்க ஸ்ரீ விராட் போத்தலூரி ஸ்ரீ வீர பிரம்மங்கார் ஞானாலயத்தின 3வது வருட கும்பாபிஷேகம் விழா மிக சிறப்பாக பாப்பான்குளம் வடமாம்பாக்கம் ஊராட்சியிலே அரக்கோணத்திலே வெகு விமர்சையாக ஊர் மக்கள் முன்னிலையிலும் அரக்கோணம் வாழ் அனைத்து பொதுமக்களும் ஆன்மீகவாதிகள் முன்னிலையும் சிறப்பாக நடைபெற்றது. மக்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ஞானாலயம் என்பது என்னவென்றால் சுருக்கமாக சொல்லப்படும் என்றால் இந்த பாரம்பரியமிக்க இந்த திருக்கோயிலே ஞானம் சிறப்பாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை அமைதி, நிம்மதி, ஞானம். ஞானம் இருந்தால் தன்னைத்தானே உணரக்கூடிய மன நிம்மதியை அளிக்கக்கூடிய சிறப்பான ஒரு திருக்கோயில் நம்முடைய அரக்கோணத்தில் ஸ்ரீமத் விராட் போத்தலூரி ஸ்ரீ வீரபிரமங்கார் ஞானாலயம். அன்பு சகோதரர்களே, இந்த திருக்கோயிலில் என்ன ஒரு மிக சிறப்பம்சம் என்றால், இந்த திருக்கோயிலுடைய கிணற்றில் இருக்கும் நீரை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரால் திருவிளக்கு, நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைத்து திருவிளக்கு ஏற்றும் வகையில் ஏற்றினால் நீரிலே விளக்கெரியும். இந்த மாபெரும் ஒரு அதிசயத்தை
இந்த திருக்கோயிலே நீங்கள் காணலாம். உங்களுடைய அனைத்து ஞானத்தினால் இருக்கும் அனைத்து கோரிக்கைகளும் சிறப்பான முறையிலே உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி, மக்களுடைய தேவைக்கான செல்வம், அனைத்துமே மன நிம்மதி, ஞானம் என்பது நிம்மதியும் நம்மை நாமே உணரக்கூடிய மிக சிறப்பான ஒரு மகத்துவமான மனித வாழ்க்கையிலே ஒரு பேரின்பத்தை தரக்கூடிய இந்த ஞானத்தை அருளக்கூடிய ஸ்ரீமத் விராட் போத்தலூரி ஸ்ரீ வீரபிரம்மங்கார் ஞானாலயத்திலே இன்று கும்பாபிஷேகம் என்பது அலைகடலான பக்த கோடிகளால் இன்று சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த திருக்கோயிலிலே, இந்த பாப்பான்குட்டையிலே அமைந்திருக்கும் மக்களை சிறப்பான இந்த திருக்கோயில் சேவையையும் கட்டிடத்தையும் சுவாமியையும் நிறுவி கோயிலுடைய அர்ச்சகர் மிக சிறந்த முறையிலே அவருடைய உழைப்பினால் இந்த வலுப்படுத்தியிருக்கிறார். இன்று வேப்பம்பட்டிலே இந்த விளக்கு ஸ்ரீ வீரபிரம்மங்காரை பற்றி விளக்குரை கொடுப்பதற்காக அண்ணன் திரு கல்யாண சுந்தரன் அண்ணன் வந்திருக்கிறார்கள். அதே போல பல ஆன்மீகவாதிகளும் சேவையில ஈடுபட்டிருக்கிறார். அனைவருடைய வேண்டுகோள் என்னவென்றால், அரக்கோணத்தில் அமைந்திருக்கும் இந்த கோயிலிலே அரக்கோணம் வாசிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே உள்ள அனைவரும் இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த திருக்கோயிலை வளர்ச்சிக்காக சேவையாக உங்களுடைய அன்பளிப்பை திருக்கோயிலை நேரடியாக வந்து அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஞானத்தை பெற்று பிள்ளைகள் கல்வி, வேலை வாய்ப்பு, செல்வம், பொருளாதாரத்தில் முன்னேற்றமும், வாழ்க்கையில மன நிம்மதியும் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த நாணயத்திலே வந்து கிணத்தில் இருக்கும் நீரை எடுத்து அபிஷேகம் செய்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து கோயிலை அந்த தண்ணீரிலே விளக்கேற்றுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கோயிலுக்கு வர்றதுன்னா சென்னை சென்ட்ரல் இருந்து நேரடியாக அரக்கோணத்திலே சாதாரண மின்தொடர் வண்டி இருக்கு, எக்ஸ்பிரஸ் இருக்கு. அதை நீங்கள் விரைவு வண்டியில வந்து அரக்கோணம் ரயில்வே நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு 20 ரூபாய் கொடுத்தா ஷேர் ஆட்டோல நம்முடைய வீரபங்கம்மார் சாமி ஞானாலயத்தில் வந்து கொண்டு வந்து விடுவார்கள். மிக சிறப்பாக 1 கிலோமீட்டர் நடக்கிற தூரம் தான் இருக்கு. இல்லைன்னா ஷேர் ஆட்டோல ஒரு 20 ரூபாய் கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இங்க நேரடியா வந்துடலாம். அதே போல பஸ்ல வரணும்ன்றவங்களும் வந்து இந்த திருப்பதி பஸ்ல இருந்து நேரடி அரக்கோணத்துக்கு பஸ் இருக்கு. காஞ்சிபுரத்துல இருந்தும் அரக்கோணத்துக்கு பஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மிக அருகாமையிலே 1 கிலோமீட்டருக்குள்ளே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. மெயின் NH. அனைவரும் இந்த ஞானாலயத்துடைய சுவாமியுடைய அருளை நீங்கள் பெறுமாறு ஆன்மீகவாதிகளுக்கும் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கேட்டுக்கொள்கிறோம். கல்வியில உயர வேண்டும் என்ற ஒரே ஒரு உங்களுடைய ஆசையை இந்த ஞானத்திலே மூலமா நிறைவு செய்ய முடியும் என்பதை நான் இங்க பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீர பிரம்மங்கார் கோயில் இதுக்கு முன்னாடி ஓட்டு வீடுல தான் கோயிலா இருந்தது. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மக்கள், மற்ற அரக்கோணத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு நன்கொடை எல்லாம் அணிச்சு உடல் உழைப்பு, பண உதவி எல்லாம் பண்ணி தான் இன்னைக்கு இந்த பெரிய அளவுல இந்த கோயில் உருவாகி இருக்கு. இவர் யாருன்னா வீரபிரம்மங்கார்ன்றவர் ஒரு மகான். அவரு மனிதர்களோட மனிதரா பிறந்து நடந்தவை, நடப்பவை, நடக்க போகின்றவை, இந்த 3த்தையும் 400 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னவர் தான் இந்த வீரபிரம்மங்கார். அவருக்கு தான் இங்க அரக்கோணம் வீரபிரம்மங்கார் பாப்பாங்குளம் வடமாம்பாக்கம் ஊராட்சியில கோவில் உருவாகி இருக்கு என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். அவரு நிறைய சொல்லியிருக்காரு. மகாவிஷ்ணுவோட அவதாரம், விஷ்ணுவுக்கு எப்படி நிறைய அவதாரங்கள் இருக்கோ அதுல வீர பிரம்மங்கார் ஒரு அவதாரம். அவர் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய காலஞானம் எழுதியிருக்காரு. அவரோட ஓலைச்சுவடிகள்லாம் ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் பிறந்து வளர்ந்து 2 அம்மா அவருக்கு, பெத்தெடுத்தவங்க ஒரு அம்மா, வளர்த்தவங்க ஒரு அம்மா. இப்போ கிருஷ்ணருக்கு எப்படி யசோதா இவங்க இருக்காங்களோ அந்த மாதிரி இவருக்கும் 2 தாய் இருந்தாங்க. இவரு ஒரு முஸ்லிம் ஐயாவை சீடரா ஏத்தினாரு. அவர் பேரு சித்தையா. இவர் நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டியிருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துல நிறைய இதுங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம நவாப்பு முன்னாடி கொதிக்கிற உலோகத்தை குடிச்சிருக்காரு. கக்கன் என்ற ஒருத்தர் அவங்க பொண்டாட்டிய துண்டு துண்டா வெட்டிட்டதை மறுபடியும் ஒன்று சேர்ந்து உயிர் பெற வச்சிருக்காரு. ஒரு குதிரைய உடலை கிழிச்சு அது உள்ள இருந்து கண்ணுக்குட்டி எடுத்து காட்டியிருக்காரு. இன்னும் நிறைய பல அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி மகானோட ஆலயத்தில் தான் இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கோம். இவர் அந்த சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலுக்கு அவசரம் நல்லா உழைச்சி இந்த கோயில் உருவாகிறதுக்கு இவங்க எல்லாரோட சப்போர்ட்ல நல்லா வந்திருக்கு. எல்லாரும் நல்லா கோஆபரேட் பண்ணி இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க.
இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வரணும். இங்க அவர் காலஞானத்தை எல்லாரும் படிக்கணும். படிச்சு இந்த உலகத்துக்கு இன்னும் நிறைய தெரியப்படுத்தி இவரோட புகழ் மேலும் மேலும் வளரணும்ன்றது தான் எங்களோட ஆசை. எல்லாரும் வரணும். வருக வருக, இறைவருள் பெருக. என்னோட பெயர் ராஜேந்திரன். நன்றி.